உலகத்துக்கு நன்மை உண்டாக அல்ல. பரலோகத்தை காப்பாற்ற நாம் ஜெபிக்க வேண்டாம். தேவதூதர்களை காப்பாற்ற நாம் ஜெபிக்க வேண்டாம். நம் கர்த்தரை காப்பாற்ற நாம் ஜெபிப்பதில்லை. வேதத்தை வாசிப்பதினால் நாம் கர்த்தருக்கு பலத்தை உண்டு பண்ண போவதில்லை. கர்த்தர் வல்லமையில் குறைந்தவர் அல்ல. நாம் ஜெபிப்பதினால் அவருக்கு வல்லமை பெருக போகிறதா? அவர் நம்மிடம் அதை எதிர்பார்க்கிறாரா? இல்லை. நமக்கு வல்லமை இல்லை. பொல்லாத சத்ருவை எதிர்க்கிற வல்லமை நாம் ஜெபிக்கும் போது நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். நம் இருதயத்தில் பாவம் தோன்றாதபடிக்கு நம் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ள, நம் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. நம்முடைய பலம் இவ்வுலகத்தில் சத்ருவை எதிர்கொள்ள போதாது. கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். பாவ எண்ணங்கள் நமக்குள் தோன்றாதபடிக்கு, இச்சைக்கு நாம் இடம் கொடாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு தேவை. அதற்காக வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 10ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கிடைக்கிற பலன் என்ன என்பதை குறித்து நாம் ஆழமாய் சற்று கவனிப்போம். கர்த்தர் மனிதனிடம் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அதை எதற்கு என்றால் நம்மை காப்பதற்காக. என் நரகத்திற்கு காப்பாற்றப்பட வேண்டும், இவ்வுலக வாழ்க்கையின் போராட்டங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. நாமும் அதைதான் விரும்புகிறோம். ஆனால் அதற்கான வழியை நாம் தெரிந்து கொள்வதில்லை. எந்த வழியில் சென்று இந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வது என்பது நாம் தெரிந்து கொள்வதில்லை. அப்படியே தெரிந்து கொண்டாலும், யாராவது போதித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடக்க நமக்கு மனம் இல்லை, விரும்புவதில்லை. இதுவே தவறான காரியமா இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது நமக்கு இவ்வுலக வாழ்க்கையிலையும் வெற்றியும் சமாதானமும் கிடைக்கும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்காமல் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது இவ்வுலகத்தின் இன்பங்கள் எனக்கு தேவை, என்னால் விட முடியாது என்று சொல்லுகிற மனம் இருந்தால் தயவு செய்து இந்த செய்தியை கவனிக்கவும். உலகத்தின் இன்பங்கள் என்பது உண்மை அல்ல, அது ஒரு பொய். பொய் என்றால் அது உண்மையை போல இருந்தால்தான் அதற்கு பெயர் பொய். பொய் என்பதே உண்மையை போல இருக்கும், ஆனால் அது உண்மை இல்லை, உண்மையான விஷயமா இருக்காது. உதாரணத்திற்கு, ஒரு தரமான ஒரு கம்பெனி ஒரு சோப்பை தயாரிக்கிறார்கள். அது எல்லோரும் உயர்ந்த விலை கொடுத்த நல்ல சோப்பை வாங்குகிறார்கள். அதே போல ஒரு டூப்ளிகேட் பொய்யான ஒரு சோப்பை தயாரித்து ஒரு வியாபாரி வியாபாரம் செய்தான் என்றால் அந்த சோப்பும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தி பார்த்தால் இது என்ன இப்படி இருக்கிறது என்று நமக்கு அருவருப்பாக தோன்றும். அதே போலதான் இவ்வுலக இன்பங்கள் என்பது உண்மையை போல இன்பமானது போல தோன்றுமே தவிர அது இன்பம் அல்ல. அது நமக்கு இன்பத்தை தருவதல்ல, இன்பத்தை தருவது போல நமக்கு காட்டிவிடும். உதாரணத்திற்கு, பிள்ளைகள் கடினமாய் பள்ளி படிப்பை முடித்து நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள். அதற்காக சாப்பிடாமல் தூங்காமல் கடினமாய் உழைத்து பள்ளி படிப்பை முடிப்பார். அதன் பின்பு 12 வருடங்கள் 15 வருடங்கள் பட்ட பிரயாசத்தின் விளைவாக ஒரு நல்ல மதிப்பெண்ணை பெற்ற பின்பு ஒரு நல்ல கல்லூரியில் அவர்கள் விரும்பிய பாடத்தை தெரிந்து கொண்டு படிக்க செல்வார்கள். கல்லூரி படிப்பு அங்கு செல்லும் போது அவர்களுடைய நோக்கம் தங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு படித்து முடித்து ஒரு நல்ல ஒரு வேலையை பார்க்க வேண்டும் என்பதாக இருக்கும். கடினமாய் படிக்க வேண்டும், உயர்ந்த பதவிகளை நாம் அடைய வேண்டும் என்று ஆவலோடு தான் அங்கு செல்வார்கள். ஆனால் அநேக மக்கள், எல்லோரும் அல்ல, அநேக பிள்ளைகள், அதிகமான மக்கள் அந்த பருவத்தில்
விழுந்து போகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, கற்பநெறி தவறி பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலகுவது போன்ற பலவிதமான இருதய கெடுக்கிற காரியங்கள் அந்த வயதில் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதில் பலர் அதில் விழுந்து விடுகிறார்கள் என்பதே உண்மை. சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படிப்பதற்காக சென்ற இடத்தில் தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டும் ஒழுக்க நெறி தவறையும் மனம் போன போக்கில் செல்வதினால் அவர்கள் படிப்பு பாதிக்கப்பட்டு படிப்பு சரியாக வராது. மனம் போன போக்கில் இச்சையில் விழுந்த பின்பு படிப்பு மனதில் பதியாது. அதனால் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட பிரயாசம், உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற லட்சியம் போன்ற காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு படிப்பும் பாதியில் நிறுத்தப்படுவது அல்லது தோல்வியை தழுவுவது போன்ற காரியங்களால் விழுந்து அவர்களுடைய எதிர்காலம் அந்த காலகட்டத்தில் அவர்கள் இன்பமாக இருப்பது போல தோன்றும். தீய பழக்கங்களினாலும் ஒழுக்கக்கேடாக நடப்பதினாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தோன்றும். ஆனால் 10 வருடங்கள் கழித்த பின்பு அவர்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது தவறு செய்த ஒரே ஒரு மனிதன் கூட சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க முடியாது. ஏன் இந்த பாவத்தை செய்தோம் என்றுதான் தோன்றுமே தவிர, அந்த தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்ட, அந்த ஒழுக்க நெறி தவறின அந்த கல்லூரி காலத்தில் அவர்கள் செய்த, அந்த பருவத்தில் அவர்கள் செய்த தவறுகள் 10 வருடம் கழித்து அதை நினைத்து அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பார்களே தவிர, நான் இந்த இன்பத்தை அடைந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் 10 வருடம் கழித்து ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இது உண்மை. இதுதான் நிஜம். அந்த நேரத்தில் தோன்றுகிற அந்த சாத்தானின் வஞ்சகம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அந்த நேரத்தில் சாத்தான் வந்து போதிப்பான். உன் அழகு என்ன, உன் பெருமை என்ன, உன் தகுதி என்ன, உன்னை போல அழகில்லை, உன்னை போல அழகன் இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் போதிப்பான் மண்டையில். அதன் விளைவாக வாலிப பிள்ளைகள் தவறி, இவ்வளவு அருமையாக படிக்கிறாய், இவ்வளவு திறமையாக இருக்கிறாய், ஒரு சிகரெட் கூட உனக்கு பிடிக்க தெரியாதா என்று போதிப்பான். அதை கற்றுக்கொண்டால் 10 வருடம் கழித்து அந்த அதே பையனை கூப்பிட்டு கேட்டால் அவன் சொல்லுவான், இதை ஏன் தான் பழகி கொண்டேனோ, என்னால் இப்பொழுது விட முடியவில்லையே என்று 10 வருடம் கழித்து அதே மனிதன் புலம்பிக் கொண்டிருப்பான். இத்தனை வருடம் நான் இதை பழகி இருக்கிறேன் என்று பெருமைப்பட மாட்டான். ஐயோ, இதை என்னால் விட முடியவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பான். அதன் விளைவு வேதனை தான், சந்தோஷம் அல்ல. எல்லா இச்சையும் உலகத்தின் பாவங்களும் ஆரம்பத்தில் இன்பத்தை போல தோன்றுமே தவிர அது ஒன்று கூட இன்பம் அல்ல. 10 வருடம் கழித்து அவர்களுடைய நிலையை பார்த்தால் அப்பொழுது புரியும் இவர்கள் செய்த பாவம் என்ன என்று. அவர்களே தங்கள் செயல்களுக்காக தாங்களே வருந்திக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி என்றால் அதன் உண்மைத்தன்மை என்ன? பொய். பொய் இன்பம். அது சத்தியமான பொய் இன்பம், நிஜமான இன்பம் அல்ல. தீய பழக்க வழக்கங்களினால் வருவது, கற்பு நெறி தவறிய ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையினால் வருவது சந்தோஷம் அல்ல, இன்பம் அல்ல. அது துயரமே, வேதனையே. அப்படி மனிதனை ஏமாற்றும் உலக இச்சைகள் அதையெல்லாம் துடைத்து எறிந்துவிட்டு குப்பையை தூக்கி எறிவது போல உலக இன்பங்களை எறிந்துவிட்டு கர்த்தருடைய வழிகளில் நடக்க பழகின மனிதன் மகா புத்திசாலி. கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொண்டவனே ஞானி. அந்த கர்த்தருடைய வழிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எந்த மனிதன் முதலில் நினைக்கிறானோ அந்த நிமிடத்தில் அவனுக்கு ஞானம் பிறக்கிறது. இதைதான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். உபாகமம் 10:12 வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்தில் பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் என்று. முதலில் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எதற்காக? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மையுண்டாக என் கட்டளைகளை கை கொண்டு நட.
என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்கு நீ கீழ்ப்படிந்து என் கட்டளைகளின் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொண்டு நடந்தால் உனக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய நீதி நியாயங்களை அறிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் உள்ள இடறல்களையும் அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். வாழ்க்கை என்பது நமக்கு புரியாத ஒரு பாதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். போகும் இடம் பரலோகமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியான பாதையில் வைக்க வேண்டும். தவறான பாதையில் சென்று விடக்கூடாது. அதற்கு நாம் போக வேண்டிய பாதையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, இந்த பாதையில் இன்றைக்கு நான் இடதுபுறம் திரும்ப வேண்டுமா, வலதுபுறம் திரும்ப வேண்டுமா, நேராக செல்ல வேண்டுமா, இன்றைய தினத்தில் நான் எப்படி என் வாழ்க்கை பாதையை நடக்க வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு ஒவ்வொரு திருப்பங்களிலும் நாம் சரியாக செல்லும் போது நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் என்னும் சரியான இடத்தை நாம் போய் சேர வேண்டிய இடத்தை சேரலாம். நம் கால்களுக்கு சேதம் வராதபடி நாம் நடக்கிற பாதை செம்மையானதா இருக்கும். நம் விருப்பப்படி நாம் நடக்க அந்த பாதையை நாம் ஏற்கனவே அறிந்தவர்கள் இல்லை. நானே முடிவெடுத்துக் கொள்ளுகிறேன், என் வாழ்க்கை பாதையை நானே முடிவெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் நமக்குதான் பாதையே தெரியாது. பார்வையற்ற ஒரு மனிதன் இன்னொரு பார்வையற்ற மனிதனுக்கு வழிகாட்ட முடியுமா? அப்படி வழிகாட்டினால் என்ன நடக்கும்? சரியான பாதையில் செல்ல முடியாது. அதுபோல தவறானதாக முடிந்துவிடும். அதனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவசியம் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக மிக அவசியமான காரியம் அது. ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? நம்மை காப்பாற்றிக் கொள்ள, நமக்கு நன்மை உண்டாக. நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு எந்த விஷயத்தில் கீழ்ப்படிய வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை செய்ய வேண்டும்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ச்சியாக தினமும் 1 மணி நேரம் வேதத்தை தியானித்து வந்தால் போதும். வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் போதித்து வைத்திருக்கிறார். அதை படித்து தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கை பாதையை நடக்க வேண்டியதுதான். மிக சுலபமான வழி. ஒரே புத்தகம் போதும். உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும், எல்லா காலங்களிலும் வாழ்கிற மனிதர்களுக்கும் போதுமானது. அதை படித்து வாழ்ந்தால் போதும். எத்தனை காலம், எத்தனை சூழ்நிலைகள், எல்லா நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கும் அதில் பதில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேத புத்தகத்தை எடுத்து தினந்தோறும் படித்து ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாக படிக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது, தினந்தோறும் 1 மணி நேரம் படித்தால் போதுமானது. வருடத்தில் ஒரு முறை நாம் படித்து முடிக்கலாம். அப்படி நாம் படிக்கும்போது நம் வாழ்க்கை மிக தெளிவானதாக, எந்த சூழ்நிலையை கண்டும் நாம் கவலைப்பட தேவையில்லை. கவலை இருக்காது, குழப்பம் இருக்காது. இந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற தெளிவு இருக்கும் என்பது அந்த மாணவனுடைய பற்றிய ஆசிரியர் எழுதினால் மிக சுலபமாக எழுதி விடுவார் அல்லவா? அது போல நம் வாழ்க்கை இருக்கும். மிக சுலபமானதாக மாறிவிடும். ஏனென்றால் நம்முடைய ஆசிரியரான, குருவான பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் வந்து விடுவார். அவரே நம்மை வழிநடத்த தொடங்கி விடுவார். பின்பு என்ன? சந்தோஷமாய் வாழ வேண்டியதுதான். கவலை என்ற வார்த்தைக்கு பொருள் புரியாத வாழ்க்கையாய் மாறிவிடும் நம் வாழ்க்கை. கவலைப்பட தேவையில்லை. ஒரு தெளிவான, சமாதானம் உள்ள, சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் நமக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பதே வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய சாவி. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.